ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பிரியாணி எப்படி பண்ணலாம், அதுவும் மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணி ஆயில் ஊற்றி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நெய் தேவைன்னா சேர்க்கலாம், இல்லாட்டி சேர்க்க தேவையில்லை. அது டேஸ்ட் ஒன்றும் மாற போகிறதில்ல. நெக்ஸ்ட் நான் ஹோல் கரம் மசாலா எல்லா பொருளையும் எடுத்து வச்சுருக்கேன். அதை நீங்கள் நல்லா ஆயில் சூடு ஏறினதுக்கப்புறம் அதில் போட்டுருங்க. அது தெரிச்சு பிடிச்சி வரையிலேயே நீங்கள் வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. நான் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன், ஏன்னா ஆயில் நல்லா சூடு ஏறணும், கருகிடக்கூடாது அப்படிங்கிறக்காக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் சில்லி ஒரு 6 to 10 சில்லி எடுத்திருக்கேன். அந்த சில்லியும் கொரியாண்டர் லீஃப் அண்டு புதினாவை நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே போடுறதுனால போடலாம், பட் கிரைண்ட் பண்ணனா சாப்பிட்ருவோம், எல்லாத்தையும் ஒதுக்கிடுவோம் அப்படிங்கிறனா நாங்கள் எப்போயுமே கிரைண்ட் பண்ணி தான் போடுவோம். நெக்ஸ்ட் ஒரு லெமன் ஜூஸ் ஒரு ஃபுல் லெமன் ஜூஸ் போட்டிருக்கேன். அண்ட் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம் நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 பாக்கெட் மஷ்ரூம் எடுத்துருந்தேன். அரிசி எவ்வளோ எடுத்திருக்கேன்னா பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்தேன், 1 kg அளவுக்கு எடுத்திருக்கேன். ஓகேயா, இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலா எல்லா சைடும் செய்கிற அளவுக்கு கிளறி விட்டுருங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணேன். அதை நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணல. சில்லி பவுடர் அண்ட் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதங்கி தண்ணி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அது வதக்கி அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 பாக்கெட் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணியை ஊற்றிக்கோங்க. நான் தண்ணி எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 3 கப் ரைஸ்க்கு 6 கப், அதாவது 2 மடங்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அதே அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் நான் ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சுருந்த அரிசியை இப்போ அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணினதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுருங்க. கீழே எல்லா சைடும் மசாலா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காமையும் இருக்கும், மஷ்ரூமும் எல்லா சைடும் இதாகும், அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ நீங்கள் நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு நல்லா தண்ணி வற்றி வர்ற டயத்தில் பார்த்திங்கன்னா கேஸ் ஃபுல் ஃப்ளேமுக்கு நல்லா குறைச்சிருங்க. குறைச்சி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஒரு லோ ஃப்ளேம்லேயே வேக வைங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காமல் அரிசியும் நல்லா பதமாக வேகும், உதிரி உதிரியாக. ஸோ நீங்கள் அதே மாதிரி இது பண்ணிடுங்க. நல்லா அரிசி வெந்து வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேம் வச்சு தம் போடணும். நான் வெளியில் அடுப்பில் வைக்காதனால ஸ்டவ்வில் தான் பண்ணேன் பிரியாணி. ஸோ தம் போடுற கிண்டு இல்லாதனால நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா தண்ணியை ஒரு பெரிய கிண்ணத்தில் பிடிச்சி அதை மூடி போட்டு மேலே வச்சுட்டேன். ஸோ தம் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் வச்சிங்கன்னா சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி.